வேலனின் சாகசம். ஒரு அடர்ந்த காட்டுல வேலன்னு ஒரு குட்டி நரி வாழ்ந்து வந்துச்சு. அது ரொம்ப துருதுருன்னு இருக்கும், புதுசு புதுசா யோசிக்கும். ஒரு நாள் வேலன் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அழகான பட்டர்ஃப்ளைய பாத்துச்சு. அது அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்க ஓடுச்சு. ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பள்ளம். வேலன் பாவம் அதுல விழுந்துடுச்சு. வேலன் பயந்து போச்சு. எவ்வளவோ முயற்சி செஞ்சு பாத்துச்சு, ஆனா பள்ளத்திலிருந்து வெளில வர முடியல. அப்போதான் ஒரு மரத்து மேல ஒரு ஆந்தை உட்கார்ந்திருப்பத பாத்துச்சு. ஆந்தாக்கா ஆந்தாக்கா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கத்துச்சு. ஆந்தை கீழே பார்த்தது. வேலன் பள்ளத்துல இருக்கிறத பாத்துச்சு. கவலைப்படாதே வேலா, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு நீளமான கொம்பை எடுத்துட்டு வந்து பள்ளத்துக்குள்ள போட்டுச்சு. வேலன் மெதுவா அந்த கொம்பை பிடிச்சு மேல ஏறி வந்துச்சு. ரொம்ப நன்றி ஆந்தாக்கா அப்படின்னு சந்தோஷமா சொல்லுச்சு. வேலனுக்கு ரொம்ப பசிச்சது. சரி, பழங்கள் சாப்பிடலான்னு ஒரு பழமரத்தை தேடி போச்சு. அங்க ஒரு குரங்கு பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. குரங்கண்ணா குரங்கண்ணா, கொஞ்சம் பழம் கொடுங்க அப்படின்னு கேட்டுச்சு. குரங்கு மனசு இறங்கி வேலனுக்கு நிறைய பழங்கள் கொடுத்துச்சு. வேலன் வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ வேலன் ஒரு புது திட்டத்தை யோசிச்சுச்சு. இந்த காட்டுல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சுச்சு. முதல்ல அது ஒரு பெரிய மரப்பாலத்தை உருவாக்க முடிவு செஞ்சுச்சு. ஆறு கடக்கிறதுக்கு எல்லோருக்கும் வசதியா இருக்கும்ல அப்படின்னு காட்டு விலங்குகளின் உதவியோடு மரப்பாலத்தை கட்டி முடித்தது. அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டை சுத்தமா வச்சுக்கிறத பத்தி பேசுச்சு. எல்லோரும் வேலனின் யோசனையை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. வேலன் சொன்ன மாதிரியே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் காட்டுல இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி காட்டை சுத்தமாக்கிட்டாங்க. வேலனோட முயற்சியால காடு ரொம்ப அழகா மாறுச்சு. விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. வேலன் அந்த காட்டுக்கே ஒரு ஹீரோ ஆகிடுச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், சின்ன நரியா இருந்தாலும் நல்ல மனசு இருந்தா என்ன வேண்டும்னாலும் சாதிக்கலாம்.